இப்போ MySQL ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து டேபிள், டேட்டாபேஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ கிரியேட் டேட்டாபேஸ் அப்புறம் டேபிள் நேம் செமிகோலன் கொடுத்தோன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். இங்கே வந்து நான் கிரியேட் டேட்டாபேஸ் மூவின்னு கொடுத்துக்கிறேன். கடைசியே எண்ட் பண்ணும்போது இங்கே வந்து எல்லா குவெரி இங்கே வந்து சின்டாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், குவெரின்னு சொல்லுவோம். எல்லா குவெரியுமே லாஸ்ட்டில் வந்து செமிகோலனில் முடிக்கணும். இப்போ குவெரி ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான நம்ம குவெரி கொடுத்துருக்கோம், இல்லாட்டி அந்த இடத்துல சின்டாக்ஸ் தப்பாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ வந்து டேட்டாபேஸ்ன்றது மூவின்னு க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் டேபிள் மூவிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் கரெக்டாக காஷியஸாக இருக்கணும். என்னென்னா மூவின்றது வந்து டேட்டாபேஸ், மூவிஸ்ன்றது டேபிள்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது டேட்டாபேஸ் நேமும் டேபிள் நேமும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒன்றா இருந்துச்சுனாலும் எரர் காட்டும். இப்போ வந்து நம்ம கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு டேபிளுக்கான காலம்ஸு அது வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரிங்காவா இன்ட்டாவா அப்படின்றது, இன்டீஜரா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இப்போ நான் சீரியல் நம்பர் கொடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து இன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூவிஸ் நேம், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஆனால் நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்குன்னு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து வேர்கேர்னு யூஸ் பண்ணுவோம். வேர்கேர் 255 எதுக்கு கொடுக்குறோன்னா அது ஒரு ஸ்பேஸ் லிமிட் அப்படின்றதுக்காக. 255 வரைக்கும் நீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த எவ்வளோ கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கு மட்டும்தான் அது மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். இப்போது கோட்டுக்குன்னா GOAT, கோட் 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 4 லெட்டர்ஸ்க்கான மெமரி ஸ்பேஸை மட்டும் ஆக்குபை பண்ணும். இதே கேரக்டர்னால் கேரக்டருக்கு 255 ஸ்பேஸ் வந்து கொடுத்திங்கன்னா 255 ஸ்பேஸுமே அதை வந்து அந்த கோட்டு அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்கோம். அது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகுதோ இல்லையோ அந்த மெமரி ஸ்பேஸை வந்து அந்த நேமுக்கு கொடுத்துரும். அப்புறம் டேரக்டர் நேம், அதுக்கும் வேர்கேர் கொடுத்துட்டேன். அப்புறம் டேட் ஆஃப் ரிலீஸ், அதுக்கும் வேர்கேர் கொடுத்துட்டேன். இங்கே என்னென்னா சீரியல் நம்பர், மூவி நேம், டேரக்டர் நேம், அப்புறம் டேட் ஆஃப் ரிலீஸ் இப்படின்ற காலம்ஸாக கொடுத்துருக்கேன். காலம்ஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் செமிகோலன் கொடுக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஏன் எரர் காட்டுது, கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுதுன்னா நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணக்கப்புறம் யூஸுன்ற ஃபங்க்ஷனை பண்ணணும். யூஸ் அப்புறம் அந்த டேட்டாபேஸோட நேமை யூஸ் பண்ணணும், நேமு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டேபிளை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதனால தான் எனக்கு வந்து எரர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே வந்து DESC அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிளோட நேமை கொடுக்கணும். இங்கே டேபிள் நேம் வந்து மூவிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது DESC மூவிஸ் செமிகோலன் கொடுக்கணும். இந்த DESC எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிஸ்கிரைப் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டிஸ்கிரைபுன்ற வேர்டு வந்து நம்ம இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் DESCன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸுக்குமே டிஃபால்ட்டாக நல்லுன்றது தான் டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இந்த டேபிள்ஸில் உள்ள காலம்ஸுக்கும் ஒரு காலம்ஸுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய குவெரி வந்து இன்சர்ட் இன்டூ, அதுக்கப்புறம் அந்த டேபிள் நேமு. இங்கே டேபிள் நேம் வந்து மூவிஸுன்றனால நான் மூவிஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த காலம்ஸோட நேம்ஸு நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணும்போது அதோட என்ன டேட்டா டைப், லிட்ரல் டைப் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த டேட்டா டைப்ஸை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து இன்சர்ட் இன்ட்டு மூவிஸ்ன்னு கொடுத்துட்டு சீரியல் நம்பர், மூவி நேம், டேரக்டர் நேம், டேட் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வேல்யூஸ் கொடுக்குறேன்றனால வேல்யூஸ் அப்படின்றத கொடுத்துக்கணும். இங்கே வந்து நான் வேல்யூஸ் ஆஃப் 1ன்னு மட்டும் கொடுத்தேன்னா அது வந்து எரர் காட்டும். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற காலம்ஸ் நேம்ஸும் அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து சீரியல் நம்பர், மூவிஸ் நேமு, டேரக்டர் நேம், டேட் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு 4 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் வேல்யூஸில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் அதனால் எனக்கு இங்கே எரர் வந்துச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது நான் வேல்யூஸில் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 1ன்றது வந்து இன்டீஜர் சீரியல் நம்பருக்காக. அடுத்தது மூவி நேம் வந்து ராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டேரக்டர் நேம் என்ன கொடுக்குறேன், டேரக்டர் நேம் வந்து ராஜுன்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து மூவிஸ் நேமை வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ராமாயணம் அப்படின்னு மாற்றிக்கிறேன். டைரக்டர் நேம் ராஜ். ஓகே. அப்புறம் டேட் ஆஃப் ரிலீஸுன்றதையும் வந்து நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தேன், அதனால் அதாவது வேர்கேரில் கொடுத்துருந்தேன். அதனால் நம்ம இங்கே வந்து டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். வேர்கேருக்கு எப்போவுமே வேல்யூஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கில் கொடுக்காமல் விட்டிங்கன்னாலுமே வந்து அது எரரில் தான் காட்டும். ஸோ நான் இங்கே வந்து டேட் கொடுக்குறது 12/10/2025 கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரிங்லேயும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த இதை. இப்போ செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா query ஓகே அப்படின்னு வரும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு 3 to 4 காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அங்கே இருக்க வேல்யூஸை மட்டும் நான் வந்து மாற்றிட்டு டேபிள்ஸை வந்து அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் வேல்யூஸை. இப்போ வந்து இதை டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக செலக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்புறம் டேபிள் நேம் கொடுத்துடணும். இங்கே டேபிள் நேம் மூவிஸ்ன்றனால மூவிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நமக்கு அது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகிடுச்சு அந்த எல்லா காலம்ஸுமே. சப்போஸ் வந்து இப்போது எனக்கு வந்து மூவி நேம் அப்படின்ற ஒரே ஒரு காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னா அந்த ஸ்டாருக்கு பதிலாக மூவி நேம்னு கொடுக்கணும், அவ்வளோதான்.